விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். திராவிட மாடல் நாயகர் கழக தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்களின் இளந்தலைவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமன்றத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் என் வணக்கங்கள். திருவையாறு தொகுதியில் 1989ஆம் ஆண்டு தொடங்கி 5 முறை என் நெஞ்சம் நிறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும், அதன் பின் கழக தலைவர் அவர்களும் இளந்தலைவர் அவர்களும் 3 முறையும் ஆக 8 முறை கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை வழங்கினார்கள். 6வது முறையாக வெற்றி பெற எனக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றிக்கு துணை நின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கும், மேனால் மத்திய அமைச்சர் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்களுக்கும், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி முரசொலி அவர்களுக்கும், கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கும், கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், திருவையாறு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய 2026-27ஆம் ஆண்டிற்கான நீர்வளத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் சுற்றுலா மானிய கோரிக்கையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்களை சிலவற்றை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்திய எங்களுடைய தலைவர் காலத்தில் நீர்வளத்துறைக்கு 2022 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID, காளிங்கராயன் அணைக்கட்டு, வாய்க்கால் அமைப்பு, கல்லணை, வீராணம் ஏரி, கொள்ளிடம் கீழ் அணைக்கட்டு ஆகிய 4 கட்டமைப்புகளுக்கு உலகளவில் அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருதுகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியம் CBIB விருது 2022 கச்சமங்கலம் என்ற என்னுடைய தொகுதியில் உள்ள அணைக்கட்டிற்கு சிறந்த திட்டம், சிறந்த கட்டுமான பராமரிப்பிற்கான விருது மத்திய நீர்ப்பாசன மற்றும் எரிசக்தி வாரியத்திடமிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2025 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் ICID செய்யாறு அணைக்கட்டு, கொடிவேரி அணைக்கட்டு மற்றும் வாய்க்கால் அமைப்பு, நொய்யல் ஆறு முறைசார் அமைப்பு ஆகிய 3 கட்டமைப்புகளுக்கு உலகளாவிய அங்கீகாரமாக அளித்து தமிழ்நாடு நீர்வளத்துறைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நீர்வளத்துறைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்த திராவிட மாடல் நாயகர் 2021-22க்கு 6607 கோடி கொடுத்திருக்கிறார். 2022-23க்கு 7338.36 கோடி கொடுத்திருக்கிறார். 2023-24க்கு 8208.21 கோடி கொடுத்திருக்கிறார். 2024-25க்கு 8398 கோடி கொடுத்தார். 2025-26க்கு 9460 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். சென்ற இடைக்கால பட்ஜெட் 26-27 10,076 கோடி கொடுத்திருக்கிறார். நான் கேட்க விரும்புவதும் நம்முடைய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் இப்போ போட்டிருக்க பட்ஜெட் 9267, கிட்டத்தட்ட 8% போன முறை கொடுத்ததை விட 8% குறைவாக இருக்குது என்பதை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நீங்கள் அதிகமாக அதை செலுத்தணும். அதே போல் மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் ராசிக்கு மேட்டூர் அணை 2021 12/6/2021 மேட்டூர் அணையை நாங்கள் திறந்திருக்கோம். 2022 24/5/2022 அட்வான்ஸாக திறந்திருக்கோம், நீர் இருப்பு இருந்திருக்கு. அதே போல் 2023 12 ஜூன் 12 திறந்திருக்கோம். 2024 28/7/2024 நாங்கள் திறந்திருக்கோம். 25 12/6
2025 நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த நம்முடைய எங்களுடைய தளபதி அவர்கள் மேட்டூரில் அந்த 12/12/2025 திறந்து, அதே போல் கல்லணையில் ஒரு வாரம் கழித்து கல்லணையில் வந்த தண்ணியும் கல்லணையிலும் அவர் திறந்து வைத்த பெருமை ஒரு முதலமைச்சர், 2 அணைகளும் திறந்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு உண்டு என்பதை இப்போ நம்ம மேட்டூரில் நீர்வரத்து பொய்த்திருக்கு, அதனால் இல்லை அந்த அதை அரசின் கவனத்துக்கு. அதே போல் நீனோ பாதிப்பை எதிர்கொள்கிறது நம்ம அரசுக்கு வல்லுநர் குழு தெரிவித்திருக்கிறது. நீங்கள் உடனடியாக துறையின் மூலமாக நிபுணர் குழு அமைத்திருக்கீங்களா, உள்ளபடியே வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையில் சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் நீர்நிலை ஆதாரங்களை வெள்ள தடுப்பு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவரையில் எந்த கூட்டமும் போட்டதாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பரில் தானே வரப்போகுது புயல் என்று அலட்சியமாக இல்லாமல் துறையின் மூலமாக வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன்.